அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 26/2/2025 மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. 2 முக்கியமான விஷயங்கள் தொகுத்து இந்த ஒரே பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதை நாளை நீங்கள் 6 மணிக்கு மேலே மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து அசைவம்லாம் எதுவும் சாப்பிடாமல் தீட்டு காலங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க. நாளைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். அதில் நீங்கள் 1% கூட ஐயம் கொள்ள தேவையில்லை. ஏன்னா நம்ம செய்ய போகிற விஷயம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சில விஷயங்களை நம்ம சாதாரண நாளில் செய்வதற்கும் சக்தி வாய்ந்த இதை போல் மகா சிவராத்திரியில் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் நம்ம பூமியில் அந்த சிவனோட ஆற்றல், அந்த அதிர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்மளே உணர முடியும். அதனால தான் சிவனுக்காக வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் ஒரு ஆன்மீக வளர்ச்சி உங்களிடனே இருக்கும். நீங்கள் இந்த இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்கள் கண்களை மூடி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக வைத்து நீங்கள் அந்த தியானத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சிறப்பான நாளில் சிவபெருமானுக்கு பிடித்த 3 பொருள்களை வைத்து நம்ம 2 சிறப்பான வழிபாடுகள் நம்ம செய்ய போகிறோம். 1 செய்தாலும் நல்லது, அல்லது 2மே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் 12, 1, 2 எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாங்க. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 3 பொருட்களுமே சிவபெருமானுக்கு உரிய பொருட்களுங்க. நிறைய பொருட்கள் இருக்குது சிவபெருமானுக்கு உரிய. அபிஷேக பொருட்கள், அர்ச்சனை பொருட்கள், பூக்கள், திரவியங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வில்வ இலை, ருத்ராட்சம், அதுக்கப்புறம் இந்த வெள்ளருக்க மலர்கள். வெள்ளருக்கு கிடைக்கலன்னா நம்ம ஊதா நிற இருக்க பூக்களை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வில்வம் அப்படிங்கிறது சிவபெருமானோட 3 கண்களை குறிப்பது மாதிரியும் இருக்கும். திரிசூல அமைப்பில் இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3ஐ குறிப்பது போலவும் இருக்கும். ஒரே ஒரு வில்வத்தை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது சிவபெருமானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போலவே இந்த ருத்ராட்சம், இந்த ருத்ராட்ச தீபம் எப்படி ஏற்றுறது? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிரதோஷ வேளையில் சோமவாரத்தில் அந்த பிரதோஷ வேளையில் 4:30 to 6 நீங்கள் இந்த ருத்ராட்ச தீபம் நம்ம வீட்டில் ஏற்றும் போது நல்ல பலன் தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். குடும்ப ஒற்றுமைக்காக, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த ருத்ராட்ச தீபம் ஏற்றணும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும்னாலும் இதை நம்ம ஏற்றலாம். அதுக்கடுத்தது இந்த எருக்கம் பூக்கள். இந்த எருக்கம் பூக்கள் சூரியனோட சக்தியை கிரகித்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் வேணாலும் தண்ணீர் இல்லாமல் இது வாழக்கூடியது. அதனால தான் எருக்க இலையை பயன்படுத்தி நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உகந்த ஒரு தினம். எருக்க இலையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள், தாந்திரிக விஷயங்கள் நம்ம ஞாயிறு அன்று செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எருக்கம் பூ சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த அஷ்ட மலர்களில் ஒன்று. 8 மலர்கள் இருக்குது, ரொம்ப முக்கியமான மலர்கள் சிவபெருமானுக்கு உரியது. அதில் எருக்கம் பூவும் ஒன்று. விநாயகருக்கு எப்படி எருக்க மாலை கட்டி நம்ம போட்டு விநாயகரை வழிபடுகிறோமோ, அதாவது தடைகள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும், முக்கியமாக வறுமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை விட்டு அகலணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எருக்க மலர் வைத்து ஒரு தண்ணீர் வழிபாடு நம்ம செய்ய போகிறோம். இதை 2யுமே நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் செய்யலாம். அல்லது பூஜை அறை இல்லாதவங்க கிச்சன்லே ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கிறவங்க நீங்கள் அங்கேயும் செய்யலாம். நான் முன்னாடி சொன்னது மாதிரி நேரம் கிடையாது. நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் இதை செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த சிவபெருமானோட ஆசியை பெறக்கூடிய அந்த இரவில் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீருங்க. இப்போ நம்ம இந்த வில்வத்தையும் ருத்ராட்சத்தையும் வச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்ற போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மலர்களை நீங்கள் கொத்தாவும் போடலாம், அல்லது மலர்களை தனியாக எடுத்து
நீங்கள் வந்து ஒரு நல்ல குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்லேயோ அல்லது ஒரு பவுலோ, செராமிக் கப்பு இல்லை பெரிய அகல் எதில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தண்ணீர், நல்ல தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல மஞ்சள் துளி பொடி வந்து ஒரு 2-3 சிட்டிகை நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நீங்கள் இந்த மலர்களை அப்படியே நீங்கள் கொத்தாக இப்படி வச்சிங்கன்னா அப்படி ஒரு சுபயோகங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதுவும் சிவபெருமானை வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க, சிவபெருமானையும் வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறை ஷெல்ஃபில் மட்டும் நீங்கள் வையுங்க. அவ்வளவு நேர்மறையான ஆற்றல்கள். இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வேலை என் பையனுக்கு வேணும், திருமணம் நடைபெறணும், குழந்தை பேர் வேண்டும், பசங்க நல்லா படிக்கணும், இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், பசங்க வந்து நல்லபடியாக நல்ல பழக்க வழக்கங்களோடு ஒழுக்கத்தோடு வளரணும், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், இல்லை சம்பள உயர்வு வேணும், தொழிலில் முன்னேற்றம் வேண்டும், கண்திருஷ்டி எல்லாம் போகணும், உடல் ஆரோக்கியம் வேண்டும், என்ன வேண்டுமோ நீங்கள் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், நியாயமாக கேளுங்கள். இதை வச்சிடுங்க. மறுநாள் காலையில், அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை காலையில் அமாவாசை, எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு காலையில் இந்த பூக்களை எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கணும். வீடு முழுவதும், உள்ளார, வெளியில், பாத்ரூம், கிச்சனு, பெட்ரூம் எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளிக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன அத்தனையும் இது உள்வாங்கிக்கும். அதுக்கு மேலே இந்த மலர்களை வைக்கும் பொழுது நீங்கள் சொன்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளை இது அறவே அகற்றிடும். ஸோ இது சக்தி வாய்ந்த மந்திர தண்ணீராக மாறுகிறது. சிவபெருமானோட அருளை பெற்று சக்தி வாய்ந்த மந்திர தண்ணீராக இது மாறிவிடும். அதனால் இந்த தண்ணீரை மறுநாள் நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம், செடிகளுக்கும் தெளிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டாவது வழிபாடு நம்ம பார்க்கக்கூடியது இந்த வில்வ இலை தீபம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இலை கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த இலைகளுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ, ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் நீங்கள் இதை தாராளமாக ஏற்றலாங்க. இதுவும் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். இந்த வில்வ இலை தீபமே வந்து நமக்கு சிவபெருமானோட அருளை வாரி வழங்கக்கூடியது. இப்போது இதில் வந்து இந்த எண்ணெயில் நம்ம ருத்ராட்சத்தை போட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்கும். உறவுகள் வந்து உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உறவுகள் மேம்படும். முக்கியமாக குடும்ப ஒற்றுமைக்காக தான் இந்த ருத்ராட்ச தீபம் அப்படிங்கிறத ஏற்றுறோம். 5 முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது நல்லது. இது வந்து அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லேயே இது கிடைக்கும். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய அகல் கூட பயன்படுத்தலாம். இது டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதால நான் பழைய அகலை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நாளைக்கு பழைய அகல் இருந்தால் கூட அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். இப்போது இது ஒன்று தான் உங்களால் செய்ய முடியுதுன்னா இதை மட்டும் செய்யுங்க. இல்லை எருக்கம் பூக்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், இந்த தீபம் எவ்வளோ நேரம் எரியணும்? 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எரியலாம். அதுக்கப்புறம் நீங்களே குளிர்விக்கிறதுனா குளிர்விக்கலாம், அல்லது இரவு முழுவதும் நீங்கள் எண்ணெய் விட்டு எரிய வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தாங்க. நன்றி.